ஹாய் ஹலோ. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான். எங்களுக்கு 3-4 டேஸ் லீவ்லாம் கிடச்சிச்சின்னா போதும், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக திருப்பதி கிளம்பிடுவோம். திருப்பதி வந்துட்டோம். இப்போ எங்கே நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏகாந்த் பிளிஷ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்னு நான் சொல்லுவேன். செக்இன் பண்ணியாச்சு, ஹோட்டல் உள்ளே போயிட்டோம். எங்கள் ஆளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க ஜாலியாக. ஓகே, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வியூவை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கூலிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதோட அட்மாஸ்பியர் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தாஜ் குரூப் சேர்ந்ததுனால இந்த ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, நானும் அந்த ஒர்க் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட்காக டிவி பார்த்துட்டு இருந்தேன். குட் சாங்கில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே சாங்லாம் கேட்டுட்டு அப்படியே இருக்கும்போது இந்த வியூவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில். இந்த வியூ பார்த்திங்கன்னா, நாங்கள் லிஃப்ட்டில் வரும்போது அந்த 7 மலையும் அந்த 7 ஹில்ஸோட பாதையும் நாங்கள் ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். லிஃப்ட்டில் எங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அந்த லிஃப்ட்டில் போகும்போது உங்களுக்கு நான் அந்த வியூவை காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப அழகாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஒரு காஃபி லவர். ஸோ அந்த காஃபிலாம் பார்த்திங்கன்னா நான் நல்லாவே குடிப்பேன். காஃபி மீன்ஸ் காஃபி லிக்விட் பவுடர். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நட்ஸு, பிஸ்கெட்ஸ், சாக்கோ, சிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெளியே போய் எதுவுமே வாங்க வேண்டாம், இங்கேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே சாப்பிடலாம் போல். அப்புறம் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. கோக், ஸ்ப்ரைட், கோக் டயட், ஆல்கஹால் இல்லாத எல்லா ட்ரிங்க்ஸுமே வந்து இங்கே இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணோம், குடித்தோம். வாவ்! இந்த சந்திரமுகி படத்துலலாம் காமிப்பாங்கள்ல, ஒட்டியானம், காசு மலை, நெத்திச்சுட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்படி தான் பார்த்துட்ருந்தேன். ஸோ மினி லாக்கர் இருந்துச்சு, ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அதோடய ஃப்ளோர். ஸோ அதனால் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணோம். நமக்கு பிடிச்ச மெயின் பிளேஸ் ஒன்று இருக்குது, வாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வாஷ்ரூம். வாவ்! அப்படி இருந்துச்சு. ஏன்னா அதோடய ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஷவர் ஜெல்லேருந்து பாடி வாஷ், பாடி லோஷன், டூத் பேஸ்ட், ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நமக்கு எல்லாமே யூஸ் பண்ணோம். நாங்கள் லோஷன்லேருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இடையில கொஞ்சம் பசிச்சிச்சு, பீட்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஆளுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு, ஜாலியாக ஹாப்பியாக வந்தாங்க. நைட்டில் ஒரு ஸ்கின் கேர் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸ்கின் கேர் ரொம்ப 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 முக்கியம். நானும் ஸ்கின் கேர் பண்ணேன். என்னோடய சிரம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் ஃபேஸ்க்கு. உங்களுக்கு என்ன சிரம் பிடிக்குமோ அந்த சிரமை கண்டிப்பாக நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். நைட் க்ரீம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, லிப் பாமும் யூஸ் பண்ணணும். லிப் பாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் லிப் பாம், வெண்ணிலா ஃப்ளேவர். ஸோ நான் அதையும் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேரை நான் ஓவர் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிட்டோம். மார்னிங் எழுந்துட்டு எங்கள் ஆசஸ் வச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டோம். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்னல அந்த வியூ மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது. பட் ஃபோனில் எங்களுக்கு கிளியராக தெரியல. நேராக பார்க்கும்போது அந்த எல்லாமே எங்களுக்கு அந்த அந்த பாதைகள் எல்லாமே ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு. ஃபுட்டு சாப்பிட வந்துட்டோம். எனக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பொங்கல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பொங்கல், அப்புறம் அதில் வடகரி வச்சு சாப்பிட்ணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சேன். பொங்கல் பக்கத்துலேயே வடகரி இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். போண்டா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, நான் நல்லா சாப்பிட்ருவேன். பட் ஆனால் அது ஆப்போசிட் என்னோடய ஹஸ்பண்ட். அவர் எப்படி பார்த்திங்கன்னா அவங்க ப்ரோட்டீனாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நட்ஸ் போட்டு, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா ஜிம் போகிற பர்சன், அங்கேயே ஜிம் இருந்துச்சு, மார்னிங் அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலாம், ஏன்னா எனக்கு நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், நல்லாவே டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து அவங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்ஸும் வந்து சீட்ஸு, நட்ஸு, ஆல்மண்ட் மில்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீனாக இருக்கணும்னு தான் பார்த்து எல்லாமே வச்சுருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று ஐஸ் பிரியாணி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டியில் பாரம்பரியமாக ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஐஸ் பிரியாணி மீன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழைய சாதம்,
பழைய சாதத்தையும் நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். நம்ம ஆள் இங்கே வந்து ஆல்மண்ட் மில்க் குடிச்சிட்ருக்காரு. அவரோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா இது மட்டும் தான். சாக்கோவில் நிறைய நட்ஸ் போட்டு அவர் சாப்பிடுவார். இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட அட்மாஸ்பியர் பாருங்கள். நாங்கள் லேட்டாக வந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ மேலே போய்ட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். ஆக்சஸ் இருந்தால் தான் நாங்கள் ரூம்க்கே போக முடியும். செக் அவுட் பண்ண 10-15 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு வியூ இருந்துச்சு. அங்கே போய்ட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். கொஞ்சம் ரைனியாக இருந்ததுனால அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு. நம்ம செக் அவுட் பண்ணும்போது அந்த வாட்டர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கொட்டிகிட்ருக்கு. ஓகே, நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் நடைபாதை தான் போக போகிறோம். எங்களோட காரை நாங்கள் பிளிஷ் ஹோட்டல்லையே விட்டு போக போகிறோம். ஏன்னா நடப்பாதை போகிறதுனால இங்கே எங்கேயுமே நம்ம விட்டு இதெல்லாம் போக முடியாது. கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ரூம் அப்பப்போ நாங்கள் புக் பண்ணுறதுனால இந்த ஹோட்டலில் எங்களுக்கு அந்த ஹேசஸ் இருக்குது. இங்கேயே நாங்கள் விட்டுட்டு நடைபாதைக்கு நடந்து போகிறதுக்கு கருடர்கிட்ட இருந்து தான்